வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் வாரத்தில் வருகிற இந்த ஞாயிறு அகில உலக திரு அவையில் இறைவார்த்தை ஞாயிறு எனவும் கொண்டாடப்படுகிறது, சிறப்பிக்கின்றது. இயேசுவின் பணியின் வகையையும் அவருடைய இலக்கு மக்களையும் தன்னுடைய பணிக்காக அவர் தெரிவு செய்த அவருடைய உடன் உழைப்பாளர்களையும் அவருடைய பணி தொடக்கத்தையும் நமக்கு அறிமுகம் செய்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இறைவார்த்தை வழியாக நாம் இயேசுவையும் அவருடைய பணியையும் அறிகிறோம். இந்த அறிதல் நம் தன்மைக்கும் பணிக்கும் மேன்மை தருகிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக ஜெபிக்கிற வேளையில் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் இணைக்கிற ஒன்றிப்பின் அடையாளமான இறை வார்த்தையை நாம் வாசிக்கவும் கற்கவும் வாழவும் முயற்சி எடுக்க தீர்மானம் ஏற்போம். பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இன்று ஜனவரி திங்கள் 25ஆம் தேதி கிறிஸ்துவ ஒன்றிப்பு ஞாயிறை இறைவார்த்தை ஞாயிறோடு சேர்த்து நாம் கொண்டாடுகிறோம். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியறலும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முன்னுரை. அவமதிக்கு உள்ளான செபுலேன் மற்றும் நப்தலி நாடுகள் ஆண்டவரின் வல்லமையால் மதிப்பு பெற்றன என்றும், காரூரில் வாழ்ந்த அந்த மக்களின் ஒளியை, மகிழ்ச்சியையும் அக்களிப்பையும் பெற்றனர் என்றும், அவருடைய நுகம், தடி, கொடுங்கோல் மறைந்ததென்றும் சொல்லும் இன்றைய முதல் வாசகம் நம்முடைய வாழ்வின் துன்பங்களையும் சுமைகளையும் இறைவன் புரட்டி போடுவார் என்று நம்பிக்கை செய்தியை தருகின்றது. முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 1 முதல் 4 வரை. முற்காலத்தில் செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார்.
காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுவார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடித் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்து நகர திருச்சபையில் விளங்கிய முதல் பிரச்சனையான பிளவுகள் அல்லது கட்சி மனப்பான்மை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்துகின்ற பவுல், நற்செய்தியை அறிவித்தவரல்ல, நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டவரே முதன்மையானவர் என்று சொல்லி அவர்களை ஒற்றுமைக்கு அழைக்கின்றார். நம் பங்கு தளத்தில் அல்லது பணித்தளத்தில் இருக்கும் பிளவுகள் மற்றும் கட்சி மனப்பான்மையை நாம் விட்டுவிட இவ்வாசகத்தால் தூண்டப் பெறுவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவராய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனம், ஒரே நோக்கம் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோய் வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்கள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கோபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லுகிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டு உள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயராலோ நீங்கள் திருமுழுக்கு கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையில் சொற்களில் இந்த நற்செய்தி அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4, இறைவார்த்தைகள் 12 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாக்குமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினை எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும்
தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வாசகத்திலே ஒரு கருத்து, நற்செய்தியிலே ஒரு கருத்து. இந்த இரு கருத்துக்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இரண்டாம் வாசகத்தில் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே கிறிஸ்து பிளவுபட்டுள்ளாரா என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஒரு சிலர் நான் பவுலை சார்ந்தவன், வேறு சிலர் அப்போலோவை சார்ந்தவன் என்று வெவ்வேறு திசையில் செல்லும்போது கிறிஸ்துவே பிளவுபட்டுள்ளாரா என்ற கேள்வியை எழுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திரு அவை உடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 11ஆம் நூற்றாண்டிலே, அதாவது 1054ஆம் ஆண்டிலே கத்தோலிக்க திரு அவையில் முதல் பிளவு ஏற்பட்டது. கீழை திரு அவைகள் உதித்தன, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ். அதற்கு பிறகு 1517ஆம் ஆண்டு 16ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் முதல் அவருடைய 95 கருத்துக்களை விட்டன்பர்க் என்ற ஊரிலே ஆலயத்திலே அவர் வெளியே பலகையில் ஒட்டி வைத்தார். அது முதல் பெரிய பிரிவினை ஏற்பட்டது. புராட்டஸ்டன்ட் சபைகள் தோன்றின. 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு தெரியும் பல குட்டி சபைகள் பல இடங்களில், பெந்தகோஸ்து சபை, இவாஞ்சலிக்கல் சபைகள், இதுபோல பல சபைகள் தோன்றியுள்ளன. ஆகவே நாம் இந்த கேள்வியை எழுப்பலாம், கிறிஸ்து பிளவுபட்டுள்ளாரா என்ற கேள்வியை எழுப்பலாம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 1962 முதல் 65 வரை நடந்தேறியது என்று நமக்கு தெரியும். அதற்கு முன் கத்தோலிக்க திரு அவையின் பார்வை எப்படி இருந்தது என்றால், எல்லா மற்ற பிரிவினை சபைகளெல்லாம் கத்தோலிக்க திரையில் ஒன்று சேர்வார்கள், எல்லோரும் கத்தோலிக்கராக மாறுவார்கள், அதுதான் கிறிஸ்துவ ஒன்றிப்பு என்ற பார்வையில் இருந்தது. ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு எல்லா சபைகளையும் நாம் மதிக்க வேண்டும், எல்லா சபைகளிலும் தூய ஆவி செயலாற்றுகிறார், எல்லா சபையிலும் கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே எல்லா சபைகளோடு சேர்ந்து நாம் பணி செய்ய வேண்டும், எல்லா சபைகளோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், எல்லா சபைகளோடு சேர்ந்து நற்செயல்கள் புரிய வேண்டும். ஆகவே கிறிஸ்து ஒரு விதத்தில் பிளவுபட்டிருந்தாலும் இன்னொரு விதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி கிறிஸ்துவ ஒன்றிப்பு என்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்துவை ஒரே ஆண்டவர் ஒரே மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும்போது, செயல்படும்போது அங்கு கிறிஸ்துவ ஒன்றிப்பு நடந்தேறுகிறது. ஆகவேதான் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் கிறிஸ்துவ ஒன்றிப்பு ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி இருந்தாலும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அது நிறைவாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கிறிஸ்துவ ஒன்றிப்புக்காக, ஒருவரே ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக நாம் பாடுபடுவோம். அடுத்தபடியாக நற்செய்திக்கு வந்தால், இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 4 சீடர்களை தேர்ந்து கொள்கிறார். சீமோன் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா மற்றும் செபெதேயின் மக்கள் யாக்கோபு, யோவான், 4 மீனவர்கள். அப்போது நாம் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து உலக மீட்பர், உலகத்தையே புரட்டி போட வந்தவர், ஏன் சாதாரண மீனவர்களை, கொச்சையான மீனவர்களை தேர்ந்து கொண்டார்
நன்றாக படித்தவர்கள், சமுதாயத்தில் முன்னேறியவர்கள், இவர்களை தேர்ந்து கொண்டிருக்கலாமே, பக்குவமடைந்த மக்களை தேர்ந்து கொள்ளாமல் கொச்சையான படிப்பறிவில்லாத மீனவர்களை ஏன் தேர்ந்து கொண்டார் என்ற கேள்வி எழலாம். அன்னை தெரேசா ஒரு முறை கூறினார், God does not call the qualified, he qualifies those whom he calls. அதாவது ஆண்டவர் தகுதியானவரை அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதியாக்குகின்றார். ஆகவே ஆண்டவர் யாரை வேணுமென்றாலும் அழைக்கலாம். இறையரசை ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரி வழியாகத்தான் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. யாரை வேண்டும், பொது நிலையில் இருக்கிறவர்களை எல்லாம் தேர்ந்து கொள்ளலாம். ஆகவே கிறிஸ்துவுடைய சீடர்களாக மாற வேண்டும். எந்த சபையில் இருந்தாலும், கத்தோலிக்க திருவையில் இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும், முதலில் நான் இயேசுவுடைய சீடனா, எனக்கு எத்தனை பக்தர்கள் இருக்கிறார்கள், என் ஆலயத்தில் எத்தனை பக்தர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. என் சபையில் எத்தனை உண்மையான சீடர்கள் இருக்கிறார்கள், இயேசுவின் சீடர்கள், சீடத்திகள் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதுதான் இன்றைய நற்செய்தியில் நம் இறைவன் இயேசு நமக்கு விட்டு செல்கின்ற ஒரு செய்தி. ஆகவே தொடர்ந்து நாம் கிறிஸ்துவ ஒன்றிப்புக்காக மன்றாடுவோம். மேலும் மேலும் கத்தோலிக்க திரு அவையிலும் மற்ற திரு அவைகளிலும் ஆண்டவர் உண்மையான சீடர்களையும் சீடத்திகளையும் அவர் முன்னிறுத்த வேண்டும், அவர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையில் கலந்து கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூர்ந்திட ஒன்றாய் கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நீர் இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனம் என்னும் நுகத்தை உடைத்து தடியை தகர்த்து கொடுங்கோலை ஒடித்தது போல இன்று உலகில் மற்றும் நாட்டில் நிகழ்த்தப்படும் சமூக, பொருளாதார, அரசியல் அடக்குமுறைகளை ஒழிக்கும் மக்களின் நலன் நாடும் மாந்தர்கள் எம்மை அரசால வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா,
எங்களுடைய குடும்ப மற்றும் பங்கு உறவுகளில் நிகழும் பிரிவினை மற்றும் கட்சி மனப்பான்மைக்காக மனம் வருந்துகிறோம். ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிக்கும் போக்கு, மேட்டிமை எண்ணம் ஆகியவை விடுத்து ஒருமனப்பட்டு நாங்கள் வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கிறிஸ்துவ ஒன்றிப்பு என்பது வெறும் பொதுவான கொண்டாட்டங்களும் போராட்டங்களுக்கும் ஆனது என்னும் எண்ணத்தை விடுத்து உம் திருமகனில் கொண்டுள்ள நம்பிக்கையும் அதற்கேற்ற செயல்பாடுகளுமே என்பதை உணர்ந்து ஒருமைப்பாட்டுடன் வாழ வருமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அகில உலகில் இறைவார்த்தை ஞாயிறு கொண்டாடப்படும் வேளையில் நாங்கள் அனைவரும் இறைவார்த்தையை அன்றாடம் வாசிக்கவும் ஆழமாக கற்கவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு தாராள உள்ளத்தையும் விடாமுயற்சியும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தையே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வலமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வலமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித தோமையார், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி மற்றும் இம்மறை நிகழ்வினை நிறைவேற்றும் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார்.
பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைத்தார், அருளமுதைத்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ ஒன்றிப்பை கொண்டாடி மகிழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபமாலை அருள் வாழ்வு துணையாகும், மீட்பரின் பணி வாழ்வில் துணையாகும். ஜெபமாலை அருள் வாழ்வில் துணையாகும், மீட்பரின் பணி வாழ்வில் துணையாகும். ஆன்மீக போர்க்களத்தில் வாளாகும், திசையறியா கலங்களுக்கு துடுப்பாகும். ஆன்மீக போர்க்களத்தில் வாளாகும், திசையறியா கலங்களுக்கு துடுப்பாகும். ஜெபமாலை அது புகழ் மாலை, என்னை வழியாய் அருள் சேர்க்கும் பாமாலை. மனதில் மரியாலை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். கரமதிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் வாழ்வினில் நிறைவு தருகின்றார். உங்கள் வாழ்வினில் நிறைவு தருகின்றார். மனதில் மரியாதை நினையுங்கள், உங்கள் இதயத்தில் இயேசு வளர்ந்திடுவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.